இந்த கற்பனை உலகு கொண்டு போறதுல புத்தகங்களுக்கு தான் என்னைக்குமே முதலிடம், சினிமாவை விட. நீங்க ஆச்சரியமா இதை பார்க்கலாம். என்ன சொல்றீங்க, புத்தகங்களுக்கு எப்படி முதலிடம் சினிமாவோட? இதுல தானே டைமென்ஷன்ஸ் ஜாஸ்தியாச்சு, இதுல அப்படி இல்லையே, ஜஸ்ட் வாசிக்கிறது தானே. பட் ஒரு பியூட்டி பாருங்க புக்ல, இஃப் த ஸ்டோரி ஓப்பன்ஸ் வித் அ ஹீரோ, ஒரு கம்பீரமான ஒரு ராஜா, அப்படியே ஒரு இளவரசன் ஒரு வெள்ளை குதிரையில அப்படியே இந்த மலையில இருந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே க்ளோஸ் அப் ஷாட்டுக்கு வரான். அதில் குதிரை போகிறப்போ அந்த நீர்நிலைகளில் பட்டு செதறப்போ அது அப்படியே எல்லா இடத்துல தெளிக்குது அப்படின்னு அந்த எழுத்தாளர் விவரிச்சு கொண்டு வரப்போ, ஏன் படிக்கிற என் மைண்டில் நான் ஃப்ரேம் பண்ணுறது தான் அந்த குதிரையோட கலரு, அந்த ராஜாவோட ட்ரெஸ்ஸு, அந்த மலை சார்ந்த இடம் இல்லை காடு சார்ந்த இடம், எல்லாமே கான்டென்ட் ஒன்று. அதை படிக்கிறப்ப அதுக்கு கொடுக்குற கலர் எந்த டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு, அதனால தான் அதில் பிரம்மாண்டம். எனக்கு இது ஒரு ப்ரௌன் கலர் குதிரை, அதில் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல போட்டு போயிருந்தாருன்னு சொல்லாத வரைக்கும் என் கற்பனையோட விரிவாக்கமே வேற. ஸோ புக்ஸில் அந்த ஹாப்பினஸ் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. என் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நான் பிடிச்ச மாதிரிலாம் அந்த குதிரையை எவ்வளோ பில்ட்டாக இருக்கணும் எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும் நான் வச்சுக்கலாம். சினிமாவில் அப்படி கிடையாது. ஒன்ஸ் நான் விஷுவலாக ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும். புக்கில் அப்படி இல்லை. படிக்கிற எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஐ செட் அபவுட் புக்ஸ்.